Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ஹாய், இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எஸ்கியூஎல் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ், அதாவது 4 கமெண்ட்ஸ் என்ன இருக்குது, எஸ்கியூஎல்னால் என்ன, எஸ்கியூஎலோட ஃபுல் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து எஸ்கியூஎல் எப்படி ஒர்க் ஆகுது, பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம்னா எஸ்கியூஎல் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் அண்ட் நோ எஸ்கியூஎல் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இந்த காலம் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த டேபிளை வந்து நான் ரிட்டர்னில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் குவரிஸ், இந்த தேர்ட் பாயிண்டில் இருக்கிற இந்த ஆசிட் ட்ரான்சாக்ஷன், அதெல்லாம் வந்து நான் வந்து டீட்டெயில்டாக வந்து அந்த ஆசிட் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் என்னென்னலாம் போட்டு வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல் அப்படின்றதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், ரிட்டர்னில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஓகேவா? ஸோ இப்போ வந்து எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை வந்து நோ எஸ்கியூஎல் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம என்ன பார்த்துருந்தோம், எஸ்கியூஎல் அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர்டு வே என்னன்னா டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. இப்போது ஒரு டேபிள் எஸ்கியூஎல்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஓகேவா? மொத்தம் 3 காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, அப்புறம் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 3 டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐடி நம்பர் 1, 2, 3, அப்புறம் ஒரு 3 நேம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏஜ் வந்து 20, 25, 30 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேவாக இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு, ஓகேவா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா, நான் வந்து நோ எஸ்கியூஎலுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், மாங்கோடிபி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஐடி 1 அப்படின்னு இருக்குமா, அடுத்து நேம் ஸ்கில் ஜீனியஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் 25 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் வந்து நோ எஸ்கியூஎல் அப்படின்றது இருக்கும். எஸ்கியூஎல்ன்றது எப்படி இருக்கும், எஸ்கியூஎல் எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஒவ்வொரு காலம் போட்டு ஒவ்வொரு ரோ கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றது இருக்கும். நோ எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து நான் கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து கீ, இது வந்து வேல்யூ, இது வந்து கீ, அதோட வேல்யூ இது வந்து கீ, அதோட வேல்யூ இது, ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு வே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? இப்போது அடுத்த பாயிண்டில் என்ன பார்த்தோம்னா, ஸ்கீமா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஸ்கீமா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம். வந்து எஸ்கியூஎல்ல ஒரே கன்சிஸ்டன்ஸாக ஒரே இதுதான் இருக்கும். ஸ்கீமானா அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து மாறவே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐடிக்கு வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஏன்னா இங்கே வந்து 1, 2, 3 நம்பர்ஸ் தானே வருது, இன்ட் அப்படின்னு சொல்லி எடுப்போம். இப்போ நேமுக்கு வந்து வேர் கேர் அப்படின்னு சொல்லி எடுப்போம். இந்த ஏஜுக்கு இன்ட்டுன்னு எடுப்போம் அதுக்கடுத்து, ஓகேவா? இது வந்து எப்போதுமே சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக எப்போதும் அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்ட்டுன்ற டேட்டா டைப் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கேரக்டரோ இல்லை வேரியபிளோ கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து இன்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் தான் கொடுக்கணும். நமக்கு ப்ரோக்ராம்ஸில் இருக்கிற மாதிரி தான், கோடிங்லலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டேட்டா டைப் ஒன்று கொடுத்துட்டு வேறு டேட்டா டைப்பில் இருக்க இதை அசைன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி எரர் காட்டும்ல. அதே தான் வந்து எஸ்கியூஎல்லையும். இப்போ இன்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இன்டிஜர் தான் இருக்கணும், வேர் கேர்னு கொடுத்தீங்கன்னா வேர் கேர் தான் இருக்கணும். அந்த ப்ராப்ளம் வந்து இதில் வராது, ஓகேவா? எப்போயா இது வந்து ஸ்கீமா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்தது வந்து நான் என்ன சொல்லியிருந்தோன்னா, காம்ப்ளெக்ஸான ஒரு குவெரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆசிட் டிரான்சாக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து எஸ்கியூஎல் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆசிட்னும் போது ஏ ஃபார் அட்டாமிசிட்டி, அதுக்கடுத்து சி வந்து கன்சிஸ்டன்சி, அடுத்தது ஐ வந்து ஐசோலேஷன், அப்புறம் டி ஃபார் டியூரபிலிட்டி, ஓகேவா? இப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிசிட்டி அப்படின்னும் போது இப்போ வந்து ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாப் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இப்போ பாப் வந்து நம்ம ராமுக்கு வந்து இப்போது ஒரு ஜிபே கான்செப்ட் தான், ஓகேவா? ராமுக்கு வந்து ஒரு 100 rupees அனுப்புகிறாரு, ஓகேவா? எவ்வளோ, 100 rupees அனுப்புகிறாரு. பாப் அக்கௌண்ட்லேருந்து இந்த 100 rupees போயிடுச்சு, ஓகேவா? போயிடுச்சு. ஆனால் ராமுக்கு வந்து ரீச் ஆகலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணும், ரோல் பேக் பண்ணி இந்த 100 rupees லாஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரோல் பேக் பண்ணி
இந்த 100 ருபீஸ் திருப்பி பாபுக்கே வந்துடும், பாபோட அக்கௌண்ட்லேயே ஆட் ஆயிரும். ஓகேவா, இதை தான் வந்து அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கன்சிஸ்டன்சினா என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ இன்டீஜர்னா இன்ட்டு தான் இருக்கணும், இப்போ வந்து வேரியபிள்னா வேரியபிள் தான் இருக்கணும், அதுங்க வந்து இன்டீஜரோ வேற எந்த டேட்டா டைப்போ போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, டேட்டா வந்து அப்படியே இருக்கணும். இப்போ ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், ஏஜை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக தான் கொடுக்க முடியும், மைனஸில் நெகட்டிவில் கொடுக்க முடியாதுல்ல. எனக்கு வந்து இப்போ -25 ஏஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை -30 ஏஜ் ஆகுது அப்படி சொல்லுவீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இர்ரெகுலராக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அதுதான் வந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்து அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்போ ஐசோலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்தியன் பேங்க்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் பேங்க் இருக்குது, இதில் வந்து 2 யூசர்ஸ் இருக்காங்க. இந்த இந்தியன் பேங்க்குக்கு 2 பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அதே பாபு ராம்னே வச்சுக்கோமே, பாபு ராம் 2 பேருமே வச்சுருக்காங்க. இப்போ 2 பேருமே வந்து சேம் டைமில் அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. மேபி வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆனால் 2 பேரும் பண்ணுறதும் ஒரே சேஞ்சஸ் தான். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல வந்து எந்த கொலிஷனும் நடந்துடாமல் இவங்களுக்கான அக்கௌண்ட்டில் இவங்களுக்கு சேஞ்சஸ் ஆகணும், ராமோட அக்கௌண்ட்டில் ராமுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதை தான் வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு கொலிஷனும் இல்லாமல், அதாவது மல்டி த்ரெட்டிங் மாதிரி சிங்க்ரனைஸாக ஒன் பை ஒன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து இவங்க பண்ணுற சேஞ்சஸ் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் ஆகணும், இவங்க பண்ணுற சேஞ்சஸ் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் ஆகணும். இவங்க 2 பேரோட அக்கௌண்ட்டுக்கு நடுவில் கொலிஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் வந்து ஐசோலேஷன் அப்படின்றத செக் பண்ணுது. ஓகேவா, டியூரபிலிட்டி அப்படின்றது என்ன செக் பண்ணுதுன்னா, டியூரபிலிட்டி வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களோட டேபிள் வந்து இதுதான், சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரண்ட்டாக இந்த டேபிள் தான் இருக்குது, நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க. கமிட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் ஆகுது, இல்லை வந்து சிஸ்டம் ஏதோ ஆகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ் ஆயிடுது, உங்களோட SQL ஒர்க் பெஞ்ச் க்ளோஸ் ஆயிடுது, இல்லை ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆயிடுது, இல்லை பவர் ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் நீங்கள் கமிட் பண்ணது கமிட் லேயர்லேயே தான் இருக்கணும். ஓகேவா, நீங்கள் கமிட் பண்ணது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, அதாவது கமிட் ஆகாமல் இருந்திருக்கிறதோ வேறு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. நீங்கள் இந்த டேபிள் நீங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டேபிள் அப்படியே இருக்கணும், கமிட் ஆகி இருக்கணும். நீங்கள் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்சஸ் ஆகிருக்கக்கூடாது, இந்த கமிட் பண்ணது அப்படியே இருக்கணும். அதை தான் வந்து டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நமக்கு வந்து SQL தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 3rd பாயிண்டில் பார்த்தோம். ஸோ அதே வந்து NoSQLக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், NoSQLக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலாக இருக்கணும், இல்லைனா வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங் வந்து அப்ளிகேஷனாக இருக்கிறதுக்கு வந்து NoSQL யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, DDL கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு query எழுதி ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒர்க் பெஞ்சுக்குள்ளே போயிடுறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம SQL வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, SQLல நம்ம எப்போதும் இப்போ கமெண்ட்ஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கமெண்ட் எடுத்துக்குவோம், அதுக்கு முன்னாடி சம் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி. இப்போ நான் SQL NoSQL வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, SQLனா என்ன NoSQLனா அதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஷியேட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் SQL ரிலேட்டட் டாபிக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம DDL கமெண்ட்ஸோ DML கமெண்ட்ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை வந்து டேரெக்டாக query வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து DDL query பார்க்கலாம். இப்போ SQL அண்ட் NoSQLோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தாச்சு, என்னென்ன SQL என்ன டிஃப்ரெண்ட், NoSQL என்ன டிஃப்ரெண்ட்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து query பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா DDL அப்படின்ற கமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். DDL அப்படின்னா என்ன, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்புறம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு கீழே என்ன காமன் கமெண்ட்ஸ் தான் இருக்குது, கிரியேட், ஆல்டர், அப்புறம் ட்ராப், ட்ரங்கேட், அந்த மாதிரி வந்து 4 கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 கமெண்ட்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு query பண்ணி காட்டுறேன். query பண்ணும் போது உங்களுக்கு புரியும் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து இந்த கிரியேட் என்ன பண்ணுது, ஆல்டர் என்ன பண்ணுது, ட்ராப் என்ன பண்ணுது, அப்புறம் ட்ரங்கேட் என்ன பண்ணுதுன்னெலாம் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ query பண்ணும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். DDL கமெண்ட்ஸ்னால் வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம். DDLனா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எதுக்குன்னா ஒரு யூஸ்டு டு டிஃபைன் அண்ட் மேனேஜ் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு அண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து DDL கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, DDL கமெண்ட்ஸில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வரும்னா, கிரியேட் எதுக்கு, கிரியேட் நியூ டேபிள் ஆர் டேட்டாபேஸ், ஒரு டேபிளோ இல்லை வந்து ஒரு டேட்டாபேஸோ கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிரியேட் அப்படின்ற
அந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மாடிஃபை a டேபிள், ஒரு டேபிளை வந்து மாடிஃபை பண்ணணும்னா ஆல்டர் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். டிராப் கமாண்ட் எதுக்குன்னா, ஒரு டேபிள் இல்ல வந்து ஒரு டேட்டா பேஸை நம்ம வந்து டெலீட் பண்றோம், கம்ப்ளீட்டா டெலீட் பண்றோம் அப்படின்னும் போது டிராப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ட்ரங்கேட் அப்படின்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டெலீட் ஆல் டேட்டா ஃப்ரம் a டேபிள் பட் கீப் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டேபிள்குள்ள இருக்க டேட்டாஸ்லாம் வந்து ரிமூவ் பண்றது, அதாவது டெலீட் பண்றதுக்கு ட்ரங்கேட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நான் வந்து SQL ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருந்தாலும் நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ் எடுக்கும் போதும் ஒவ்வொரு அந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து query எழுதுறதுக்கு வந்து ஜம்ப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒர்க் பெஞ்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒர்க் பெஞ்சில் என்னென்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து பார்த்து டிடிஎல் கமெண்ட்ஸ் வந்து நம்ம டிடிஎல் கமெண்ட்ஸ் வச்சு query எழுதலாம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து query எழுதி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், SQL அண்ட் நோ SQLோட டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், ஒரு டாபிக் SQL ரிலேட்டட் டாபிக் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸோ இல்லை வந்து SQL ரிலேட்டடாக வந்து நம்ம queries வந்து இப்போதைக்கு 4 கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து மற்ற queries, மற்ற என்னென்ன பண்ணலாம், ஜாயின்ஸ் அந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, query எழுதுறது அந்த இதெல்லாம் பாருங்க. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால வந்து எந்த யூஸும் கிடையாது. அதுவும் இல்லாம நீங்க பாருங்க, பார்த்துட்டு பார்க்கறது மட்டும் மெயின் கிடையாது, நீங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சும்மா வீடியோ பார்த்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு SQL தெரியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம பண்றத நீங்களும் வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ப்ராக்டிக்கலா நீங்க கத்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் வந்து மஸ்ட். ஓகேவா? ஒவ்வொரு டைம் நீங்க உள்ள வரும்போது பாஸ்வேர்ட் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும். இந்த டேப் வந்து இப்போ சப்போஸ் SQL வந்து query டைப் பண்ற டேப் இல்லை அப்படின்னா இந்த ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து நியூ query டேப் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு query டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த டெமோ டிபி, பிராக்டிஸ், ஷாப்பிங் கார்ட் டிபி இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ண டேட்டா பேசஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறோம். நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரியேட் அப்படின்றது தான் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? கிரியேட்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ண போறோம். அடுத்தது இங்க வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது SQL. ஓகேவா? நீங்க கேப்ஸ்லையும் வந்து ஃபுல் கேப்ஸ்லையும் டைப் பண்ணலாம், ஃபுல் ஸ்மால்லையும் டைப் பண்ணலாம். நான் வந்து எப்படின்னா ஃபுல் கேப்ஸ்ல தான் டைப் பண்ணுவேன். ஸோ நீங்க உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட நேம் என்ன வச்சுக்கலாம், நம்ம வந்து ஸ்கில் ஜீனியஸ். அப்புறம் செமிகாலன். இந்த செமிகாலன் வந்து எப்பவுமே வந்து ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்றீங்க, ஒரு கொரியை கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அங்க வந்து செமிகாலன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? செமிகாலன் யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ இங்க கீழே பாத்தீங்கன்னா எப்படி இந்த கிரீன் டிக் வந்திருக்கா, கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போதைக்கு வந்து நம்ம வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்கீமாவை ரீலோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து நீங்க வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், கண்ட்ரோல் என்டர் பண்ணலாம், அப்படி டைப் பண்ணி இந்த கொரியை வந்து ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓவராலா இது செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இது ஆல்ரெடி வந்து இந்த டேட்டா பேஸ் இருக்கு, மறுபடியும் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதான் வந்து இங்க வந்து எரர் கோட் அப்படின்னு சொல்லி வருது. cannot create database skill genius database exist அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாபேஸ யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு யூஸ் ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேவா?
இப்ப இந்த யூ ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஸ்கீமால பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, அதுக்குள்ள டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கா. இப்ப இதுக்குள்ளலாம் வந்து எதுவும் இருக்காது, ஏன்னா வந்து இப்ப நம்ம வெறும் டேட்டா பேஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ நீங்க கிரியேட் பண்ணோன்னா ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இங்க ஆட் ஆயிரும். நீங்க என்ன டேட்டா பேஸ் வந்து நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல இங்க ஒரு டேட்டா பேஸ் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா, கிரியேட் வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து கிரியேட் பண்றோம்னு ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் டேபிளோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேபிள்குள்ள என்ன இருக்கணும், டேபிள்குள்ள என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு query முடியுதுன்னா அதுக்கு எண்டில் வந்து செமிகாலன் அப்படி வந்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து எரர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த எண்டில் செமிகாலன் யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி இருக்கணும். ஓகேவா, ஐடி அது என்ன டேட்டா டைப், இன்ட். நான் வந்து இந்த பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபாரின் கீ வந்து ஒரு 2 டேபிளை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிரைமரி கீ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நீங்க உங்களோட டேபிள்ல யூனிக்கா ஏதாவது நேம் இருக்கணும், இல்ல யூனிக்கா ஐடி இருக்கு. யூனிக்னா என்னன்னு நமக்கு தெரியும்ல, ஒன்னே ஒண்ணுதான். ஓகேவா, இப்ப வந்து ஐடியில வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா திருப்பி வந்து அந்த 1 2 3 ரிப்பீட் ஆகக்கூடாது, 1 ரிப்பீட் ஆயிருக்கக்கூடாது, 2 ரிப்பீட் ஆயிருக்கக்கூடாது, 3 ரிப்பீட் ஆயிருக்கக்கூடாது, ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து அங்க அக்கர் ஆகணும். ஓகேவா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம பிரைமரி கீ அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா, சோ இங்க வந்து ஐடி வந்து நமக்கு பிரைமரி கீயா வேணும். சோ பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி இங்க வந்து கொடுத்துடுறோம். சோ இங்க கமா யூஸ் பண்ணணும், கமா. அதுக்கு அடுத்தது ஐடிக்கு அடுத்தது நேம். ஓகேவா, நேம் வேர் கேர். நேம்ல வந்து வேர் கேர், அதாவது வேரியபிள், கேரக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க வந்து நம்ம இந்த வேரியபிளுக்கு வந்து லிமிட் செட் பண்ணலாம். ஓகேவா, என்னன்னா இப்போ வந்து ஒரு 10 கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 10 லெட்டர்ஸ் தான் வரணும், 10 லெட்டர்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா, நம்ம வந்து இங்க 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நேம் கொடுத்துட்டோம். நேமுக்கு அப்புறம் ஏஜ். ஏஜ் வந்து இன்டிஜர் தானே இருக்கும். ஸோ இன்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஏஜ், ஐடி, நேமு, ஏஜ் இருக்கு. ஓகேவா, அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். டிபார்ட்மெண்ட் அது வந்து வேர் கேர் தான். வேர் கேர் இது வந்து ஒரு 100 கொடுத்துக்கலாமா. ஓகேவா, இப்படி கொடுத்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து கமா கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இந்த லாஸ்ட் ஒனுக்கு கொடுக்கக்கூடாது, அது வந்து எரர் காட்டும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம டேபிள்குள்ள என்னென்ன இருக்கணும், என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். என்னென்ன காலம்ஸ் இருக்கணும், ஐடி இருக்கணும். ஐடி வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ல பிரைமரி கீ வந்து யூஸ் பண்ணிருக்கணும், அதாவது நமக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்காக பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது நேம் இருக்கணும். நேம் வந்து வேர் கேர்ல, அதாவது 30 லிமிட்ல. ஓகேவா, 30 லெட்டர்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஏஜ் வந்து என்னன்னா இன்டிஜர் டேட்டா டைப். அடுத்து டிபார்ட்மெண்ட் வேர் கேர்ல 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபைனல் லாஸ்ட் இந்த செமிகோலனுக்கு அப்புறம் நீங்க எந்த கொரி யூஸ் பண்ணி, எந்த கொரியில லாஸ்ட் செமிகோலன் வச்சிருக்கீங்களோ அந்த செமிகோலனுக்கு அப்புறம் கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த நேம், ஏஜ், இதெல்லாம் வந்து என்ன இருக்கு, 0 அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா, இப்போ டிஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட், அதாவது நம்மளோட டேபிள் நேம், நம்ம டேபிளை டிஸ்கிரைப் பண்ண சொல்றோம். டிஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு கண்ட்ரோல் என்டர் பண்ணீங்கன்னா இப்போ கீழே இங்க வந்து என்ன காட்டுது உங்களுக்கு, இதுதான் ரிசல்ட். நம்ம டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஐடியில வந்து இன்டிஜர் டைப் வந்து இன்டர்ன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நல் வந்து நோ. இங்க வந்து நல் கேரக்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா, இங்க வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது இருக்கணும், நல்லன்றது இருக்காது. மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இங்க வந்து நல்ல இருக்கலாம். அதுக்கடுத்து இது கீ வந்து பிரைமரி கீ. ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உள்ள. ஓகேவா, இப்படி சொல்லி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்து நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா,
கிரியேட்க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு, ஆல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஆல்டர் டேபிள். எந்த டேபிள் ஆல்டர் பண்ண போறோம், ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் தான் ஆல்டர் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆல்டர் வந்து ஒரு காலம் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா, என்ன ஆட் பண்ணலாம், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஆட் பண்ணலாம். அதுல varchar 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா, இதை இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ டிஸ்கிரைப் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. இங்க வந்து நமக்கு என்ன ஆட் ஆயிருச்சா, இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஆட் ஆயிருச்சு. ஓகேவா, ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணிருக்கோம், அந்த டேபிள்ல ஆல்டர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷனலா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த ஆல்டர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு காலமை ஆட் பண்றதுக்கு. இப்போ இந்த ஏஜ் வந்து இன்டென்ட் இருக்கா, அந்த இடத்துல வந்து நமக்கு இங்க என்ன இருக்கு, இன்ட்ல வந்து நல் கேரக்டர் வந்து எஸ்ன்னு சொல்லி இருக்கு. நம்ம அதை வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணலாம்னா நோன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் மாடிஃபைன்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா, மாடிஃபை ஏன்னா வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிறத சேஞ்ச் பண்றோம். ஓகேவா, ஸோ மாடிஃபை எதை, ஏஜ் இன்ட் நாட் நல் அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, இப்போ இத கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இங்க வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இங்க கீழே வந்து நம்ம அந்த டெர்மினல்ல பார்ப்போம்ல எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து இது எஸ்கியூஎல்ல டெர்மினல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுக்குறீங்க, இல்ல சப்போஸ் இல்ல இதை வந்து கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிட்டு இந்த இது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒவ்வொன்றா வந்து வரும். இப்போ வந்து சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா இங்க வந்து கிரீன் டிக் வராது, எக்ஸிக்யூட் கரெக்டா ஆனா மட்டும்தான் இங்க வந்து கிரீன் டிக் வரும். எரர் இருந்துச்சுன்னா இன்டூ மார்க் வரும், இந்த மாதிரி ரெட் கலர் இன்டூ மார்க் வரும். என்ன பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் இருக்கிறதே வந்து திருப்பி வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால இங்க வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி எரர் காட்டுச்சுல, அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து இங்க எரர் காட்டும். இப்போ இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டிஸ்கிரைப்ல வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணிருந்தோம், என்ன மாடிஃபை பண்ணோம், ஏஜை வந்து இன்ட் நாட் நல் அப்படின்னு மாத்து அப்படின்னு சொல்லியிருந்தோமா. சோ இங்க என்ன ஆயிடுச்சு, எஸ் இருந்தது வந்து நோ அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு காலமை வந்து மாடிஃபை பண்றதுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு காலமை டிராப் பண்ணுவோம். ஓகேவா, டிராப் பண்றதுக்கு ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் டிராப் எந்த காலம் வந்து நம்ம டிராப் பண்ணலாம், இமெயில் அப்படின்னு ஆட் பண்ணமா. சரி, இமெயில வந்து டிராப் பண்ணலாம். இமெயில் செமிகோலன். ஓகேவா, கண்ட்ரோல் என்டர். இப்போ திருப்பி இந்த டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்டை வந்து கண்ட்ரோல் என்டர் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இமெயில் அப்படின்ற காலம் இல்ல, ஏன்னா டிராப் யூஸ் பண்ணா என்ன சொல்லியிருந்தோம், ஒரு இது டெலீட் பண்றதுக்கு டிராப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. சோ அந்த இமெயில் அப்படின்ற காலம் வந்து இங்க கிடையாது, டெலீட் ஆயிருச்சு. ஓகேவா, இதுதான் இது இப்படிலாம் வந்து ஆல்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா கிரியேட் டிடிஎல் கமெண்ட்ஸ்ல இப்போ வந்து நான் இதை வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா, இது வந்து இப்போ கமெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். இப்போ எஸ்கியூஎல் யூஸ் பண்றதுக்கு இந்த 2 ஐஃபன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த 2 ஐஃபன், அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்றத வந்து கொடுத்துடணும். ஓகேவா, ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது கேப்ஸ்ல கொடுத்துக்காதீங்க. ஓகேவா, கமெண்ட்ஸ் வந்து இந்த டபுள் ஐஃபன் போட்டுட்டு அதுக்கடுத்து ஸ்மால்ல கொடுத்துக்கோங்க கமெண்ட்ஸ். டிடிஎல் இங்க வந்து நம்ம டிடிஎல் தானே யூஸ் பண்றோம். ஸோ டிடிஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்றோம். ஓகேவா, என்ன இல்லைன்னா அந்த ஹைஃபன் போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டிடிஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா,
இப்படி தான் வந்து ஒரு இதை வந்து கமெண்ட் பண்ணுறது. ஓகேவா, இது வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், கிரியேட் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஆல்டர் பார்த்துட்டோம். இப்போ வந்து கிரியேட்டில் என்ன பண்ணோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே காலம்ஸ்லாம் ஆட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து ஆல்டரில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு டேபிளில் வந்து எப்படி வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலமை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து எப்படி ஒரு காலமை டிராப் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஓகேவா, இப்போ இன்னும் என்னென்ன இருக்கு நம்ம டிஎல்எல் கமெண்ட்ஸ்ல ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னா டிராப் அண்ட் ட்ரங்கேட். ஓகேவா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரங்கேட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா டிராப் பண்ணிட்டா ஃபுல்லாக போயிடும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரங்கேட் பண்ணி காட்டுறேன். ட்ரங்கேட் சாரி கேப்ஸ்ல ட்ரங்கேட் டேபிள், எந்த டேபிள், ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள். ஓகேவா, இந்த ஸ்டூடெண்ட் டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கணும், எனக்கு உள்ள இருக்க டேட்டா மட்டும் போகணும் அப்படின்னும் போது ட்ரங்கேட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா, கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, 0 rows affected அப்படின்னு சொல்லி கிரீன் டிக் வந்துருச்சா. இப்போ இதை டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரைப் பண்றதுக்கு அங்க வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து இப்போ நம்ம டேபிள்குள்ள டேட்டாவே போடலை ஃபர்ஸ்ட். ஓகேவா, நம்ம டேபிள்குள்ள ஏதாவது டேட்டா இன்சர்ட் பண்ணியிருந்தா, அதாவது டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருந்தா இந்த ட்ரங்கேட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, அதை வந்து நான் வந்து இந்த ட்ரங்கேட் மட்டும் வந்து நான் டிஎம்எல் கமெண்ட் சொல்லும் போது நான் இன்சர்ட் பண்ணி, இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிச்சிடலாம். சப்போஸ் நான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நான் டிடிஎல் கமெண்ட்ஸ்குள்ள வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் வந்து 1 by 1 போறேன். ஓகேவா, ஏன்னா ட்ரங்கேட் வந்து உள்ள வந்து இப்போ நம்ம வெறும் காலம்ஸ் மட்டும்தான் இருக்கு, உள்ள எப்போ டேட்டாவை தானே டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ட்ரங்கேடு. ஸோ நம்ம டேட்டாவை உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரங்கேட் யூஸ் பண்ணி காட்டுறேன். வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ்ல இந்த ட்ரங்கேட்ற டாபிக் வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த ட்ரங்கேட்றது என்னன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரங்கேட் வந்து டிடிஎல் குள்ள தான் வரும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது டிராப் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த கமெண்ட் வேணாம். ஸோ டிராப் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். டிராப் டேபிள், என்ன டேபிள் இருக்கு நம்ம கிட்ட, ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இருக்கு. ஓகேவா, ஸ்டூடெண்ட்ற டேபிளை டிராப் பண்றோம். கண்ட்ரோல் என்டர், டிராப் டேபிள் ஸ்டூடெண்ட். ஓகேவா, கிரீன் டிக் வந்துருச்சு. ஸோ எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்து பார்ப்போமா. இப்போ வந்து என்ன வந்துருச்சு, டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் வந்து இன்டூ மார்க் வந்திருக்கு. என்னன்னா டேபிள் ஸ்கில் ஜீனியஸ் டாட் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது ஸ்கில் ஜீனியஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கில் ஜீனியஸ்ன்றது வந்து நம்மளோட டேட்டா டைப். டாட் ஸ்டூடெண்ட் அதாவது அதுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட், அதுக்குள்ள இருக்க டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டேபிளை டிராப் பண்ணிட்டோம். ஸோ அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்க வந்து எரர் காட்டுது. ஓகேவா, இப்போ டேபிளை டிராப் பண்ணியாச்சு. டேபிளை டிராப் பண்ணிட்டு இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், இப்போ வந்து டேட்டா பேஸையுமே டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, அடுத்தது டிராப் டேட்டா பேஸ். இப்போ நான் வந்து இந்த டேட்டா பேஸை டிராப் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து டிராப் பண்ணிட்டோம், திருப்பி எனக்கு அந்த டேபிள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி வந்து இந்த கிரியேட் டேபிள் இருக்குல்ல, அதுல எண்ட்ல வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து அது கிரியேட் ஆயிரும். இப்போ மறுபடியும் இந்த டிஸ்கிரைப்ல கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் வந்துருச்சா. ஓகேவா, இப்படிதான் வந்து நம்ம வந்து டிராப் பண்ணதை ரிட்ரீவ் பண்ணிக்கிறது இது. ஓகேவா, அடுத்தது நம்ம மறுபடியும் நான் இப்போ டேபிளை டிராப் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் என்டர், உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு தான் பண்ணேன். ஸோ வந்து டிராப் ஆயிருச்சு. மறுபடியும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வருவீங்க, ஏன்னா வந்து அந்த டேபிள் இல்லை, நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அடுத்தது டேட்டா பேஸை கம்ப்ளீட்டாக டிராப் பண்ணலாம். டிராப் டேட்டா பேஸோட நேம் என்னது, ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்றது டேட்டா பேஸோட நேம். கண்ட்ரோல் என்டர். இப்போ என்ன ஆயிடுச்சு, டேட்டா பேஸும் வந்து டிராப் ஆயிடுச்சு, அதாவது டெலீட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா டெமோ பிராக்டிஸ் ஷாப்பிங் கார்டு சிஸ் அப்புறம் டாஸ்க் மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து ஆல்ரெடி ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்றது சொல்லி இருந்துச்சுல, நான் காமிச்சேன்ல, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் ஸ்கில் ஜீனியஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க டேட்டா பேஸ் வந்துருச்சு. இப்போ வந்து அது வந்து டிராப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்கில் ஜீனியஸ் வந்து டிராப் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து ஸ்கில் ஜீனியஸ் இல்ல. ஓகேவா, ஸோ இந்த டேபிளும் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த இதெல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம், ஆல்டர் பண்ணியிருக்கோம், டிராப் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா,
ட்ரங்கேட் மட்டும் நான் டிஎம்எல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை தான் வந்து டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு.